இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறீங்களா? இல்லன்னா அமெரிக்க கம்பெனிகளுக்காக இந்தியாவிலிருந்து வேலை செய்றீங்களா? அப்போ இந்த அதிர்ச்சியான செய்திய நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அமெரிக்க வேலைகள் அமெரிக்கர்களுக்கே என்ற கொள்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள வேலைக்கு வைக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் மீது ஒரு பிரம்மாண்டமான புதிய வரியை விதிக்க ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டம் இந்திய ஐடி துறை மற்றும் இங்குள்ள லட்சக்கணக்கான ஊழியர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. வாங்க இந்த ஹயர் சட்டம் பற்றி முழுமையாக பார்க்கலாம். புதிய ஹயர் சட்டம் சொல்வது என்ன? அமெரிக்க செனட்டர் பெர்னி மோரேனோ ஹயர் சட்டம் என்ற ஒரு புதிய மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்காரு. இதன் நோக்கம் ரொம்ப சிம்பிள். அமெரிக்க நிறுவனங்கள் மலிவான சம்பளத்துக்காக வெளிநாடுகள்ல இருந்து ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதையும் வேலைகளை அவுட் சோர்சிங் செய்யறதையும் தடுக்கணும். சட்டத்தினுடைய முக்கிய அம்சம் 25% வரி. இந்த சட்டத்தின்படி ஒரு அமெரிக்க நிறுவனம் வெளிநாட்டுல இருக்கும் ஒரு நபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ அமெரிக்கா தொடர்பான வேலைகளுக்காக பணம் கொடுத்தால் அந்த தொகைக்கு 25% வரி விதிக்கப்படும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி ஒரு அமெரிக்க கம்பெனிக்காக ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அமெரிக்க கம்பெனி இந்திய கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா இந்த புதிய சட்டத்தின்படி அமெரிக்க அரசாங்கத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வரியாக செலுத்தணும். இதனால என்ன ஆகும்? அமெரிக்க நிறுவனங்கள் எதுக்கு இந்த 25% தேவையில்லாத வரி? இதுக்கு நம்ம அமெரிக்காவிலேயே ஆட்களை வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. இதனால இந்தியாவுக்கு வரும் அவுட் சோர்சிங் ப்ராஜெக்டுகள் பெருமளவு குறைய வாய்ப்பு இருக்கு. இது இந்திய ஐடி துறையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சட்டத்தை கொண்டு வந்த செனட்டர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுல பட்டதாரிகள் வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது பெரிய நிறுவனங்கள் லாபத்துக்காக வெளிநாடுகளுக்கு வேலைகளை அனுப்புறாங்க. அந்த நாட்கள் முடிந்து விட்டன. இனிமே ஒரு நிறுவனம் அமெரிக்கர்களுக்கு பதிலாக வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்தா அது அவர்களின் பணப்பையை நேரடியா பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூடுதல் சிக்கல்களும் இருக்கு. இந்த 25% வரிக்கு அமெரிக்க நிறுவனங்கள் எந்தவிதமான வரி விலக்கும் கோர முடியாது. இந்த வரி மூலமா வசூலிக்கப்படுற பணம் உள்நாட்டு தொழிலாளர் நிதி அப்படின்ற ஒரு நிதிக்கு சென்று அமெரிக்க தொழிலாளர்களுடைய பயிற்சிக்காக செலவிடப்படும். அமெரிக்காவில் ஓபிடி திட்டத்தின் கீழ் படித்துக்கொண்டே வேலை பார்க்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் இனி புதிய வரிகள் விதிக்கப்படலாம். இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டா அது இந்தியாவை போன்ற அவுட் சோர்சிங் சேவைகளை நம்பியிருக்கும் நாடுகளுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்டுகள் குறையலாம், புதிய வேலைவாய்ப்புகள் குறையலாம். ஏற்கனவே அமெரிக்க ப்ராஜெக்ட்கள்ல வேலை செய்பவர்களுடைய வேலைகளிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழே அமெரிக்கா விசா விதிகள் ஏற்கனவே கடுமையாக்கப்பட்டிருக்க நிலையில இந்த புதிய மசோதா அமெரிக்காவில் வேலை பார்க்க நினைக்கும் இந்தியர்களுக்கு மேலும் ஒரு பெரிய தடையா வந்திருக்கு.